Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம UGTRB Physics Unit 5 Atomic and Nuclear Physicsல இருக்கக்கூடிய சோமர்ஃபீல்ட் மாடலோட பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் ரீகால் அண்ட் ரிவிஷன் செக்ஷன். ஸோ அந்த வகையில் நம்ம லாஸ்ட்டு சோமர்ஃபீல்டு மாடலில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி போர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஸ்பெக்ட்ரம்லாம் சொல்லியிருப்பார், லைமன் சீரியஸ், பார்னர் சீரியஸ், ஸோ அந்த மாதிரி சீரியஸ்லாம் சொல்லியிருப்பாரு. தென் வேற ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்க்கு சொல்லியிருப்பாரு, அதாவது அயான்ஸ் பார்த்துருப்போம், இல்லை லித்தியம் அயான்ஸ், ஹீலியம் அயான்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ மற்றதுக்கு வந்து அவரால் அதை எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியலன்றதை பார்த்தோம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வரவர் தான் சோமர்ஃபீல்டு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் இதனுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றாரு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இவர் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட் கிடையாது, சர்க்குலர் ஆர்பிட் தான். அதாவது வந்து அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா சர்க்குலர் ஆர்பிட்ஸ், அதாவது போர் வந்து சர்க்குலர் ஆர்பிட்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து சோமர்ஃபீல்டு வந்து சர்க்குலர் ஆர்பிட் கிடையாது, எலிப்டிக்கல் ஆர்பிட். ஏன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேஸ் தான் அந்த சர்க்குலர் ஆர்பிட். ஸோ இது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ எலக்ட்ரான் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னும் போது ஒரு இடத்துல ஃபாஸ்டாகவும் ஒரு இடத்துல ஸ்லோவாகவும், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கெப்லர் மாடல் வச்சு கூட நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ சன்னுக்கு கிட்ட இருக்கும் போது எர்த்து வந்து ஃபாஸ்டாகவும், சன்னை விட்டு தூரமாக இருக்கும்போது லைக் ரொம்ப மெதுவாகவும் சுற்றுறத வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். சேம் ஆசிட்டிஸ் அதே தான் எலக்ட்ரானும் வந்து நியூக்ளியஸை டிபெண்ட் பண்ணி வந்து ரொட்டேட் ஆகிறத வந்து நம்ம சொல்லியிருப்போம். அப்போ எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ஃபைன் ஸ்ட்ரக்சராக ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ்ல கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்துருப்போம். தென் ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன்ஸ் முக்கியமாக பார்த்துருப்போம். அந்த ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஹை ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, ஹை ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸோட மூவிங் பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ ஒரே எலிப்டிக்கல் பார்ட் தான், அதாவது ஒரே ஒரு பார்ட் தான், ஆர்பிட்டல் பார்ட் தான். அந்த ஆர்பிட்டல்லே வந்து எலக்ட்ரானோட வெலாசிட்டி எப்படி வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ரேடியல் கோஆர்டினேட்ஸ்னா என்ன, அசிமியூச்சுவல் ஆங்கிள்னா என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ ரேடியல் குவாண்டம் நம்பர் NR, அசிமியூச்சுவல் குவாண்டம் நம்பர் Nπன்றத பார்த்துருப்போம். அப்போ இதில் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கூட நம்ம போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கும் நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அசிமியூச்சுவல் குவாண்டம் நம்பருக்கும் ரிலேட் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா B/A, அதாவது செமி மேஜர் ஆக்சிஸ், செமி மைனர் ஆக்சிஸ். ஏன்றது செமி மேஜர் ஆக்சிஸ், பின்றது செமி மைனர் ஆக்சிஸ். அப்போ B/A is equal to Nπ/N அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ இதில் Nπ அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், தட் இஸ் த அசிமியூச்சுவல் குவாண்டம் நம்பர். N அப்படின்றது டோட்டல் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது N is equal to Nπ + NR அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லைக் லாஸ்ட் இதுல வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை தாண்டி இதனுடைய கேசஸ் இருக்கு. ஸோ அந்த கேசஸும் எனர்ஜி லெவல் அண்டு அதனுடைய ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன்ஸ், ஃபைன் ஸ்ட்ரக்சர் எப்படி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறது, ஸோ இதெல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 2ல வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் ஃபைன் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தான் நான் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த ஸ்லைட்ஸில் வந்து டயக்ராம் வந்து அப்படியே கையில் போட்டு காமிச்சிருப்பேன். இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டயக்ராமே அப்படியே எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அவர் எப்படி இருக்கும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அப்போ எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்க போது, அப்போ இங்கிருந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுன்னு ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஆங்கிள் வந்து நம்ம பையின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா N/Kன்னு எடுத்திருப்பாங்க. செமி மேஜர் ஆக்சிஸ் வந்து Nனும் செமி மைனர் ஆக்சிஸ் வந்து Kன்னு எடுத்திருப்பாங்க. உடனே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன் மேம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய லைக் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ்ல வந்து B/Aன்னு தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சம் ஆஃப் த ஆத்தர்ஸ்ல வந்து N/Kன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வேரியேஷன்ஸ் வந்து சம் ஆஃப் த பிளேசஸ்ல இந்த மாதிரி நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரியே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ N வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், Bன்னு சொல்லலாம். அதே மாதிரியே K வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், Aன்னு சொல்லலாம். அப்போ இங்க வந்து எனக்கு Nπ N வந்து கன்ஃபியூஸ் ஆகுதே மேம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிறதுனால நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், MVR இஸ் ஈக்குவல் டு NH கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் அந்த எண்ணை தான் மல்டிபிள் இன்டிஜரை வந்து நம்ம என்னன்னு எடுத்துருப்போம், இவங்க கேன்னு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து என்னோட வேல்யூ வந்து 0 வராது, நமக்கு நல்லாவே தெரியும். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்டெகிரல் வேல்யூஸ் தான் எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நமக்கு நான் 2 விதமாகவும் சொல்லிடுறேன். n பை இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு நீங்கள் கண்டிஷன் எடுத்துக்கிறீங்க. அதாவது b பை a இஸ் ஈக்குவல் டு n பை டிவைட் பை n அப்படின்றதுல n பை இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அப்போ b இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். அதாவது நான் தான் ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர், சாரி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் plus y square divided by b square is equal to 1ன்றது எலிப்டிக்கல். இங்கே a is equal to b ன்னு வந்ததுன்னா அது சர்க்குலர் ஆகிடும்ல, சேம் அதே கண்டிஷன். அப்போ a is equal to b ன்னு வந்துச்சுன்னா அது என்ன கண்டிஷன்? சர்க்குலர் ஆர்பிட். அப்போ எப்போ ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, செமி மேஜர் ஆக்சிஸும் செமி மைனர் ஆக்சிஸும் ஈக்குவலாக இருக்கும் போது அது என்ன ஆர்பிட்டாக இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஆர்பிட். அப்போ சர்க்குலர் ஆர்பிட்னா இது யார் சொன்னது? போர் சொன்ன கண்டிஷன்ஸு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா n பை லெஸ்ஸர் தென் n அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா b லெஸ்ஸர் தென் ஏன்னு வந்துடும். அப்போ இது என்ன கண்டிஷன் போயிடும்? எலிப்டிக்கல் ஆர்பிட்டுக்கு கண்டிஷன் போயிடும். அப்போ இதில் ஏன் மேம் கிரேட்டர் தென் கண்டிஷன் வராதா மேம், லெஸ்ஸர் தென் கண்டிஷன்ஸ் தான் வருமா மேம் அப்படின்னா, நம்ம எலிப்டிக்கலுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தெரியும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் நம்ம எலிப்டிக்கலுக்கு வேணும் அப்படின்னா எப்பயுமே வந்து பெருசை விட சின்னது, அதாவது லைக் செமி மேஜர் ஆக்சிஸை விட இதை விட இது கம்மி, அப்போ இது அதிகம். அதாவது செமி மேஜர் ஆக்சிஸ் வந்து பெருசாக இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் அப்படின்ற கேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சுன்னா இங்கே லெஸ்ஸர் தென் போட்டிருக்கேன், இங்கே ஏன் கிரேட்டர் தென் வரக்கூடாதுன்றதுக்கும் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதே தான் இந்த ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு கே, சர்க்குலர் ஆர்பிட் நமக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் பாசிபிள் வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும், டில் n n-1 n-2 n வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இது எங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது மேம் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு நெக்லெக்ட். நான் இப்போ சொன்னேன்ல n பை டிவைட் பை n இஸ் ஈக்குவல் டு b பை a, அது வந்து நம்ம நோட்ஸ்லேயே இருக்குது, இதுவும் சம் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்குது, நான் அதனால இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் ஓகே, அப்போ n பை இதெல்லாம் ஓகே, நமக்கு n பை டிவைட் பை n இஸ் ஈக்குவல் டு b பை a. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா n பை இஸ் ஈக்குவல் டு n இருந்ததுன்னா b இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். அப்போ இது என்ன ஆர்பிட்னா சர்க்குலர் ஆர்பிட் எடுத்துக்கும். இதுவே n பை லெஸ்ஸர் தென் என்னனாலும் அப்போ b லெஸ்ஸர் தென் ஏன்னு வந்துடும். அப்போ என்ன ஆர்பிட் எடுத்துக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட் எடுத்துக்கும். ஸோ அப்போ n வந்து நிறைய பாசிபிள் வேல்யூஸ் இருக்க போது n இஸ் ஈக்குவல் டு 1 3 4 5 அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த n வந்து இவர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாருன்னு பாருங்களேன். சப்போஸ் n பை வந்து 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது n இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ n பை வந்து எத்தனை வேல்யூஸ் எடுத்துக்கும்? 4 வேல்யூஸ் எடுத்துக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா 4 வேல்யூஸ்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? எத்தனை வேல்யூஸ்னா 4 வேல்யூஸ். அப்போ 4 வேல்யூஸ்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பாருங்களேன். அப்போ 3 2 1. ஏன் அப்படின்னா என்ன மேம் இங்கே 3 எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, எப்படி மேம் இங்கே 3 எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே வந்து n வேல்யூஸ்னா n-1 n-2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, சேம் அதே தான். இப்போ இது நான் எப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ n வந்து 4, ஓகேவா? n வந்து எத்தனை வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு 4 வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு. அப்போ n பை வந்து nன்னு வச்சுக்கோங்க இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொன்னோம்ல அப்படின்னா, அப்போ n பை வந்து இங்கே எவ்வளோன்னு, இங்கே n வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம் 4, அப்போ இங்கேயே எவ்வளோன்னு வரும் 4ன்னு வரும். ஸோ இது என்ன கேஸு? சர்க்குலர் ஆர்பிட் கேஸு. இப்போ சொன்னது புரியுதுங்களான்னு பாருங்க. லெஸ்ஸர் தென் கிடையாது, ஈக்குவல்னு எடுத்தால் தான் நம்ம என்ன ஆர்பிட் வரும்? சர்க்குலர் ஆர்பிட். அப்போ இந்த இடத்துல டயக்ராம் கட்டிருக்கோம் பாருங்க. n இஸ் ஈக்குவல் டு 4, k இஸ் ஈக்குவல் டு 4. தட் மீன்ஸ் n பை இஸ் ஈக்குவல் டு 4, n இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஃபைன், புரியும்னு நினைக்கிறேன். ஏன் மேம் ஒரே நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாமே மேம் அப்படின்னா, நமக்கு எந்த நோட்டேஷன்ஸ் வச்சு நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து அவேர்னஸோடு இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கோ அந்த நோட்டேஷன்ஸையும் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இது நம்மளோட சர்க்குலர் ஆர்பிட்க்கு. எலிப்டிக்கல் ஆர்பிட்னா என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும்? n பை வந்து லெஸ்ஸர் தென் n அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்ப n வந்து 4ன்னு எடுத்துக்கிச்சுன்னா n பை வந்து லெஸ்ஸர் தென் 4ஆ இருக்கணும். அப்ப லெஸ்ஸர் தென் 4னா என்ன அர்த்தம்? n எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். அப்ப சொல்லுங்க பாப்போம். n பை வந்து லெஸ்ஸர் தென் 4னா அப்ப 4 விட்டுருங்க. அப்ப 4 அடுத்தது என்ன இருக்கு? 3 2 1 அவ்வளவுதாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இது என்ன ஆர்பிட்? எலிப்டிக்கல் ஆர்பிட். அப்ப n is equal to 4 தான். அப்ப n பை வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கோம்? 3ன்னு எடுத்துக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, n is equal to 4 தான். ஆனா n பை என்னன்னு எடுத்துக்கோ? 2ன்னு எடுத்துக்கோம். அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, n is equal to 4 தான். n பை என்னன்னு எடுத்துக்கோ? 1ன்னு எடுத்துக்கோ. அதாவது இப்ப என்ன கேஸ்ன்னு பாருங்க. n is equal to n பை அப்படின்னா அது சர்க்குலர் ஆர்பிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 4னா n பையும் எனக்கு 4 தான். அப்ப இது என்னது? சர்க்குலர் ஆர்பிட் வந்துருச்சு. ஒரு கண்டிஷன்ஸ் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பாருங்க, இங்க போடுறேன். எக்ஸாம்பிள் வந்து n is equal to n lesser than n பை, அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்க்கு இது சொல்றேன். அப்ப எக்ஸாம்பிள் n is equal to 4னா அப்ப n பை வந்து lesser than n ஆ இருக்கும். தட் மீன்ஸ் 4 ஆ இருக்கும். அப்ப என்னது? n பை வந்து 3 2 1 ஆ இருக்கலாம். அப்ப எத்தனை ஸ்டேட் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். n is equal to 4. அப்ப n பை வந்து 3 ஆ இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கலாம்? n is equal to 4. n பை வந்து 2 ஆ இருக்கலாம். நெக்ஸ்ட் n is equal to 4. n பை வந்து என்னவா இருக்கலாம்? 1 ஆ இருக்கலாம். இப்ப புரியுதான்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அப்ப மொத்தம் எத்தனை எலிப்டிக்கல் பார்த்து எத்தனை சர்க்குலர் பார்த்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 கேஸ் கொடுத்துருவாங்க. n is equal to n பை, n lesser than n பை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 5 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எத்தனை சர்க்குலர் ஆர்பிட் எத்தனை எலிப்டிக்கல் ஆர்பிட் எடுத்துக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம சப் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3 2 1ல சப் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். சப் வேல்யூஸ்ல சப் லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம குறிப்போம்னா SPDFன்னு குறிப்போம். இது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இது SLPDFன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n is equal to 4ன்னு எடுத்ததுனால எத்தனை செல்? 4S 4P 4D 4F. இது இன்னும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல தெளிவா சொல்லி தரேன். இப்பவே தெளிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எதுவும் டவுட் இருக்காது. ஸோ இதோட நமக்கு எது தெரியும் அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸோட n பை வேல்யூஸ் n வேல்யூஸ் சோமர்ஃபீல்டு வந்து எப்படி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றது இந்த தெளிவான ஸ்லைட்ல இருந்து தெளிவா இருக்கும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அவர் அப்படிதான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஆர்பிட்ஸை தாண்டி சப்ஷெல் இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க கொண்டு வர. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா எனர்ஜி லெவல்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? மை காட், ஃபைன். இந்த ஸ்லைட் சரியா தெரியல, நான் அதனால இங்கே எழுதிடுறேன். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எனர்ஜி லெவல் பார்க்க போறோம். நான் மேலே ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். இது யூ டோன்ட் வரி, இது நம்மளோட புக்ஸ்லேயே இருக்கு டெரிவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ எனர்ஜி லெவலுக்கு நம்ம நார்மலாக வந்து ஃபார்முலா நம்ம எடுத்திருப்போம்ல, எங்கே எடுத்திருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா -13.6 டிவைடட் பை n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எடுத்திருப்போம்ல. சேம் அதே ஃபார்முலா தான். -μ z ஸ்கொயர் e⁴ டிவைடட் பை 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் n ஸ்கொயர் h ஸ்கொயர். இந்த இடத்துல mக்கு பதிலாக மியூன் இருக்கும். மியூ அப்படின்றது தட் இஸ் த ரிடியூஸ்டு மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். இந்த ரிடியூஸ்டு மாஸ் பற்றி நீங்கள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். வாட் இஸ் த ரிடியூஸ் மாஸ் ஃபார்முலா அப்படின்றத நீங்கள் எனக்கு எழுதி சொல்லுங்க. ஏன் மேம் இவர் வந்து மாஸ் எடுத்துக்காம ரிடியூஸ்டு மாஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா, நான் தான் சொன்னல ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன்ஸ் கொண்டு வரும்போது மாஸ் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் டிபெண்டிங் அப்பான் த velocity of the electron. ஸோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரெயிட்டா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்காம ரிடியூஸ்டு மாஸோட ஃபார்முலாவை இங்கே எடுத்துட்டு வந்து யூஸ் பண்றாரு. ஸோ அப்போ ஃபார்முலா என்னன்னு பாருங்க, ஸ்டேட் ஃபார்முலா தான். இதுல இருந்து நச நமக்கு இதுவெல்லாம் தேவையில்ல, டெரிவேஷன்ஸ் தான் தேவையில்ல. ஃபார்முலா பாருங்க, ஸ்டேட் ஃபார்முலா En is equal to -μ z ஸ்கொயர் e⁴ டிவைடட் பை n எப்சிலான் நாட் ஸ்கொயர் n ஸ்கொயர் h ஸ்கொயர் தான் போட்டிருக்கேனே தவிர h கிராஸ் ஸ்கொயர் போடல. இதுல என்னன்றது நமக்கு தெரியும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்.
ஸோ இந்த என் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல தான் அவர் வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் பத்தியும் ரிலேட்டிவிஸ்டிக் கான்ஸ்டன்ட், அதாவது மியூன்றதை இங்க எடுத்துட்டு வந்து ரிலேட்டிவிஸ்டிக் கான்ஸ்டன்ட் பத்தி, எலிப்டிக்கல் பாத் பத்தி இங்க வந்து இவர் பேசுறார். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயே அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டேர்ம் கொண்டு வராரு, தட் இஸ் த டீஜெனரசி. இந்த டீஜெனரசி தான் ஆக்சுவலி என்ன பண்ண போகுது அப்படின்னா ரிலேட்டிவிஸ்டிக் கான்செப்ட்ஸ்ல ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த டீஜெனரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன மேம் டீஜெனரசி அப்படின்னா, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சேம் என் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என். அப்ப ஈயோட வேல்யூ எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். கரெக்டுங்களா? சேமா இருக்கும். ஆனா ரொம்ப மைன்யூட்டா நம்ம போய் பார்க்கும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது n is equal to 1ன்னு வச்சுக்கோங்களேன், சாரி 2ன்னு எடுத்துக்கோங்களேன். இது வந்து n is equal to 1ன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த 1னா இது ஒரு எனர்ஜி லெவல் தான், இது ஒரு எனர்ஜி லெவல் தான். ஆனா n is equal to 1க்கும் n is equal to 2க்கும் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ல இன்னும் நம்ம மைன்யூட்டா பார்க்கும்போது இந்த 1ல என்ன இருக்கும்னா நிறைய ஸ்பிளிட்டிங் ஆஃப் த எனர்ஜி இருக்கும். சேம் எனர்ஜி லெவல்லே நிறைய ஸ்பிளிட்டிங் ஆஃப் த எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா டீஜெனரசின்னு சொல்லியிருப்போம். இதுவும் அவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தரார். அப்ப டீஜெனரசினா என்ன மீனிங் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. டீஜெனரசி அப்படின்றது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சேம் எனர்ஜி லெவல்லே லைக் நிறைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டீஜெனரசின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இவர் வந்து அந்த ரிலேட்டிவிஸ்டிக் கான்செப்ட்ஸ் கொண்டு வராருல்ல, அதாவது மாஸ் பத்தி பேசுறாருல்ல. அப்போ அந்த மாஸ் வந்து ரிலேட்டிவிஸ்டிக் கான்செப்ட்ஸ்ல நீங்க என்னன்னு படிச்சிருப்பீங்க? நம்ம வந்து மாஸ் கரெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? m is equal to m0 divided by square root of 1 minus v square divided by c square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் E is equal to mc square இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி தான் அவர் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரானோட மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ அது வந்து அதனுடைய வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணி அதனுடைய வேரியேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட எனர்ஜி லெவல்ல ரிலேட்டிவிஸ்டிக் கான்செப்ட்ஸை கொண்டு வந்து ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலுக்கு உண்டான ஃபார்முலா எடுத்துட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், E is equal to minus of mu z square e power 4 divided by 8 epsilon naught square n square h square ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல. இது என்ன பண்றாரு அப்படின்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வர்றாரு. ஏன் மேம் ஃபைன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றாரு? நான் தான் சொன்னேன்ல டீஜெனரசின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதாவது சேம் எனர்ஜி லெவல் தான், ஆனா அதுலயே நிறைய ஸ்பிளிட்டிங் ஆஃப் த எனர்ஜி இருக்கு, லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஆல்ஃபா அப்படின்ற ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட்டை கொண்டு வராரு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபார்முலா மூலயமா ஃபைன் ஸ்ட்ரக்சரை அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அது வந்து ஆல்ஃபா லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலாக என்ன சொல்றாருன்னு பார்த்தலாம். அப்போ E is equal to சேம் அதே ஃபார்முலா e power 4 divided by 8 epsilon naught square n square h square. இதில் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுதான் 1 plus z square alpha square divided by n square n divided by n pi minus of 3 by 4. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். என்னன்னு தெரியல, ஆக்சுவலி இந்த ஸ்லைடு சரியா ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால நான் இங்கேயே எழுதிடுறேன். ஆக்சுவலி நம்மளோட சோர்ஸில் இது இருக்கு, யூ டோன்ட் வரி நம்ம ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி தெரியும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 137 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. சோமர்ஃபீல்டு ஃபார்முலாவில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் ஃபார்முலாஸ் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாருன்னா ஃபைன் ஸ்ட்ரக்சரை கொண்டு வராரு. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது ஸ்பிளிட்டிங் ஆஃப் த லைன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சிம்பிளாக பேசணும்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைன்ஸ் தான் ஃபைன் ஸ்ட்ரக்சர். அப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் த லைன்ஸ்னால் என்ன மேம் அப்படின்னா ஒரு ஸ்மால் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் நான் தான் சொன்னேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து -13.6 நெக்ஸ்ட் வந்து -3.4 இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே நிறைய லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நம்மளால ரொம்ப மைன்யூட்டாக, அதாவது ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் இன்னும் நிறைய லைன் வந்து நிறைய லைன்ஸ் இருக்குது அப்படின்றதே நம்மளால சொல்லவே முடியும்.
அதுதான் என்னன்னு சொல்றாருன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் த லைன்ஸ்ன்னு சொல்றாரு. ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் த லைன்ஸ், அதாவது டிரான்சிஷன் பிட்வீன் தீஸ் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எனர்ஜி லெவல்ஸ்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவல்ஸ்க்கு வந்து டிரான்சிஷன் வந்து ஆகணும் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா we know the selection rule. கண்டிப்பாக செலெக்ஷன் ரூலை வச்சு தான் நம்ம வந்து பேசுவோம். அந்த செலெக்ஷன் ரூல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா del n pi is equal to plus or minus 1. இதை கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா del n pi plus or minus 0வா plus or minus 2வா plus or minus, ஏன்னா சம் ஆஃப் த பிளேசஸ்ல plus or minus 2 வரும். நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிப்போம். அதில் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிலாம். அதில் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் செலெக்ஷன் ரூல் வந்து டிரான்சிஷன் பிட்வீன் த எனர்ஜி லெவல்ஸ்க்கு வந்து ஒரு செலெக்ஷன்ஸ் ரூலை வந்து வேல்யூஸ் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன்ஸ் ரூல் தான் இங்கே அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தராரு. என் பை வந்து, அதாவது del n pi மீன்ஸ் வேரியேஷன்ஸு, அதாவது எனர்ஜி லெவல்ஸ்க்கு உண்டான வேரியேஷன்ஸ் வந்து அவர் என்னன்னு சொல்கிறாரு, ஒன்று -1லேருந்து +1, அதாவது வந்து ஒன்று +1 இருக்கலாம், இல்லைன்னா -1 இருக்கலாம். ஸோ அப்போ ப்ளஸ் வேல்யூஸும் இருக்குது, மைனஸ் வேல்யூஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இதை கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் நெக்ஸ்ட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ஃபா ஃபைன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை வந்து எப்படி வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் த லைன்ஸ் இருக்குது, எப்படி வந்து அது அலோடட் ரீஜியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தராரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தராரு. எதனுடைய ஃபைன் ஸ்ட்ரக்சர் அவர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச் ஆல்ஃபா லைன்ஸ். அது என்ன மேம் ஹெச் ஆல்ஃபா லைன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் தான். அந்த ஹைட்ரஜனில் வந்து ஆல்ஃபா சீரீஸ், அதாவது வந்து பால்மர் சீரீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஹெச் ஆல்ஃபா சீரீஸ், ஓகேவா? அப்போ என்ன சீரீஸ்? பால்மர் சீரீஸ். இதை கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பால்மர் சீரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? n இஸ் ஈக்குவல் டு எங்கேருந்து எங்கே போனோம், அது இன்ஃபினிட்டியிலேருந்து கூட வரலாம், ஓகேவா? ஓகே, லோயர் எனர்ஜி லெவல் எங்கே வந்து முட்டினோம்? 2ல் முட்டினோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனர்ஜி லெவல் வந்து ஹையர் எனர்ஜி லெவலில் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எங்கேருந்து எங்கே வருது? n இஸ் ஈக்குவல் டு 3லேருந்து n இஸ் ஈக்குவல் டு 2க்கு வருது. இப்போ ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட இது வேல்யூஸ் வச்சும், என்னது சர்க்குலர் ஆர்பிட்டோட வேல்யூஸ் வச்சும் இப்போ நம்ம பார்த்தோம்ல, சேம் அதே தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது எலிப்டிக்கல் ஆர்பிட்டை வச்சு நான் இப்போ பேசுகிறேன், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கோங்க. கேஸ் 1 வந்து என்னென்னு எடுத்துக்கிறீங்க? n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ n பை என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இது நான் எலிப்டிக்கல்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ எலிப்டிக்கல் அப்படின்னா லெஸ்ஸர் தென் 3. நான் சொல்ல மட்டும் தான் செய்வேன், எழுத மாட்டேன். அப்போ லெஸ்ஸர் தென் 3 அப்படின்னு நீங்கள் எலிப்டிக்கல் எடுத்துட்டிங்கன்னா அப்போ என்னென்னு வரும்? 2, 1 மட்டும் வரும். சப்போஸ் இங்கே எலிப்டிக்கலும் எடுத்துக்கிறீங்க, சர்க்குலரும் எடுத்துக்கிறீங்க. இப்போது சர்க்குலர்னு பேசுனீங்கன்னா போர் மட்டும் வந்துடுவார். எலிப்டிக்கல்னு வந்து பேசுனீங்கன்னா ஆக்சுவலி சோமர்ஃபீல்டு வந்து போர் இல்லாமல் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் எதையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. சர்க்குலர் ஆர்பிட்டும் தான் இருக்குது. எதுக்குள்ளார இருக்குது? எலிப்டிக்கல்குள்ளார ஸ்பெஷல் கேஸில் இருக்குது. அப்போ எலிப்டிக்கல் அண்ட் சர்க்குலர் பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும் சொல்லுங்கள்? 3ன்னு வந்துச்சுன்னா அது சர்க்குலர் வந்துடும், கரெக்டுங்களா? அப்போ இதுவே எலிப்டிக்கல் அப்படின்னா லெஸ்ஸர் தென் 3. அப்போ லெஸ்ஸர் தென் 3னா 2, 1. அப்போ எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது? 3 இருக்குது. 3ன்னு வந்துச்சுன்னா அது சர்க்குலர் ஆகிடும். 2, 1ன்னு வந்துச்சுன்னா அது எலிப்டிக்கல் ஆகிடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதுங்க. அப்போ n பை வேல்யூ என்னன்னு வரும்? 2ன்னு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் தி சர்க்குலர் ஆர்பிட். வெரி குட். 1ன்னு வந்துச்சுன்னா தட் இஸ் த எலிப்டிக்கல் ஆர்பிட். அப்போ எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது? கொஷின் கேட்பாங்க, எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ எத்தனை பாசிபிள்ஸ் வேல்யூஸ் இருக்குது டிரான்சிஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் கேட்பாங்க. அதை இப்போ நம்ம போட்டு காமிக்கிறோம், ஓகேவா? ஸோ அப்போ இதை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைல்ல? எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த n வேல்யூஸ் n பை வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல, இது வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா லைக் எனர்ஜி லெவல்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஹையர் எனர்ஜி லெவல் n இஸ் ஈக்குவல் டு 3 பால்மர் சீரீஸ் தானே அவர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ n is equal to 3 எத்தனையா பிரியுது, அதாவது n பை எத்தனையா பிரியுது, 3ஆ பிரியுது இல்லை, 3 2 1 அதை அவரு அப்படியே சொல்றார். இது அதாவது இது வந்து மெயின் ஆர்பிட்ஸ் ஆகும், இது சப் எனர்ஜி லெவல்ஸ், நம்ம SPDFன்னு சொன்னோம்ல அது. அப்போ இது ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு, அதாவது இது வந்து n பை இஸ் ஈக்குவல் டு 3, இது n பை இஸ் ஈக்குவல் டு 2, இது n பை இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி n-ல எத்தனையா பிரிச்சோம், 2ஆ பிரிச்சோம்ல, அது சொல்லுங்க பாப்போம். அப்போ இது n பை இஸ் ஈக்குவல் டு 2, இது n பை இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம், 1ன்னு எழுதுவோம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்னொரு விதமாக எழுதலாம், 3 3 3 2 3 1. அது என்ன மேம் 3 3 3 2 3 1 அப்படின்னா இந்த 3 எதை வந்து மென்ஷன் பண்ணுதுன்னா என்னோட வேல்யூ மென்ஷன் பண்ணுது. சப்ல அதாவது சப் லெவல்ஸ்ல கீழே எழுதியிருக்கல்ல ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அப்போ கீழே எழுதியிருக்கல்ல இந்த 3 2 1 வந்து எதை குறிக்குது அப்படின்னா n பையை குறிக்குது. சேம் அதே தான். அப்போ இங்கே என்னன்னு எழுதலாம், 2 2 2 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ இது எனர்ஜி லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய லெவல்ஸ் சப் லெவல்ஸ். இப்போ எலக்ட்ரான்ஸ் எங்கிருந்து எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. இதை நான் ஒரு வேரியேஷன்ஸ்க்காக வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எங்கெல்லாம் எனர்ஜி வந்து எங்கிருந்து எங்க வரும் அப்படின்றது தெளிவா சொல்றாரு பாருங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து n is equal to 3 இருந்து n is equal to 2னா ஒரு எனர்ஜி லெவல் தாண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எனர்ஜி லெவல்ஸ் மட்டும்தான் தாண்டும், அது மட்டும்தான் அலௌடு. 4ஆவதுல இருந்தோ இல்லை 5ஆவதுல இருந்தோ அந்த மாதிரி தாண்டாது. அப்போ ஒன் ஆஃப் த எனர்ஜி லெவல்ஸ்க்கு மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் வந்து அலௌடட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் எனர்ஜி லெவல் 3, லோயர் எனர்ஜி லெவல் வந்து 2. அப்போ டிரான்சிஷன் வந்து எலக்ட்ரான்ஸ் எத்தனை டிரான்சிஷன் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை. அப்போ 3 2s இங்கே என்னென்னு வரும், 6. அப்போ 6 டிரான்சிஷன்ஸ் வந்து இங்கே அலௌடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 6ல் வந்து எதெல்லாம் அலௌடட் எதெல்லாம் ஃபர்பிட்டன், அது என்ன நம்ம அலௌடட் அது என்ன ஃபர்பிட்டன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தரேன். இப்போ அலௌடட் அப்படின்னா 3லேருந்து 2க்கு வருது, 2லேருந்து 1க்கு வருது, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 1க்கு வருது அப்படின்றதெல்லாம் அலௌடுன்னு சொல்லுவாங்க. இதுவே 2 2 2 1 2 1 3 2 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஃபர்பிட்டன் சொல்லுவாங்க. அதாவது வந்து 2ஆவதுலேருந்து 2ஆவதுக்கே, 1ஆவதுலேருந்து 1ஆவதுக்கே, ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆவதுலேருந்து 3ஆவதுக்கே, இல்லை 4ஆவதுலேருந்து 4ஆவதுக்கே, இந்த மாதிரி சேம் எனர்ஜி லெவல்ஸ்க்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து போச்சு அப்படின்னா அது ஃபர்பிட்டன் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அலௌடட் எனர்ஜி லெவல்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ்ல இருந்து ஜம்ப் ஆகிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அலௌடட் எனர்ஜி லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அலௌடட் எனர்ஜி லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3லேருந்து நான் எங்கே வரும்னு சொல்லியிருந்தேன், 3லேருந்து 2க்கு வரும்னு சொன்னேன், அதாவது நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல். அதே மாதிரி 2லேருந்து எங்கே வரும்னு சொன்னேன், 1க்கு வரும்னு சொன்னேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1க்கு வருமா, வராது. ஸோ அதெல்லாம் ஃபர்பிட்டன் எனர்ஜி லெவல்ஸ். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 1, அதாவது வந்து மேலே வந்து 1 கீழே வந்து 2, இதில் வந்து அலௌடடா மேம் அப்படின்னு கேட்டால் அலௌடட். ஏன்னா அதாவது ஹையர் எனர்ஜி லெவல்ஸில் இருக்கக்கூடிய சப் லெவல்ஸ் தான் ஒன்றே தவிர அது 1னா 1 கிடையாது. அதாவது 3 1, அதாவது இந்த 3 1லேருந்து 2 2க்கு வருது. இப்போ புரியுதான்னு பாருங்க. அப்போ இது அலௌடட். ஸோ இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 1 அலௌடட் இல்லைன்னு சொன்னல, அப்போ 1 1 இதை டாட்டட் லைன்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நான் இதில் வேணா யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இது ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 2 2 2, அதாவது 2 2 2, அதே மாதிரியே 3 2 1. ஸோ இந்த 3 லைன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலௌடட் கிடையாது. எது எது மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம். 1 2 1 அலௌட் கிடையாது, அதே மாதிரியே 2 2 2 அலௌட் கிடையாது, அதே மாதிரியே 3 2 1 அலௌடட் கிடையாது. ஏன் அப்படின்னா தட் இஸ் த ஃபர்பிட்டன் எனர்ஜி லெவல்ஸ். அதாவது 2 2 2 2 2 சாரி 1 to 1, 3 to 3, 4 to 4, 5 to 5 இதெல்லாம் அலௌடட் கிடையாது. அதே மாதிரி 3 to 1, அதாவது நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகுமே தவிர ஹையர் எனர்ஜி லெவல்ஸ்லேருந்து ஜம்ப் ஆச்சுன்னா அதை ஃபர்பிட்டன் லெவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை தான் நமக்கு டேப்லர் காலத்தில் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அலௌடட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்பிட்டன் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பேஜ் நம்பரோட சொல்கிறேன் பாருங்க. நம்மளோட மெட்டீரியலில் வந்து பேஜ் நம்பர் 54ல் அந்த டேபிளர் காலம் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. +or-1ன்றது செலெக்ஷன் ரூல். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஃபைன் ஸ்ட்ரக்சரோட அலௌடட் எனர்ஜி லெவல்ஸ் எது, ஃபர்பிட்டன் எனர்ஜி லெவல்ஸ் எது அப்படின்றத இங்கே கொடுத்துட்ருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், டேபிளர் காலத்தில் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, அதே தான் 3 to 1 2 to
சாரி 3 to 2 2 to 1 2 to 2 1 to 1 3 to 1 1 to 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன் 1 to 2 அலௌடடா மேம் அப்படின்னா 3ல இருக்கக்கூடிய சப் லெவல்ஸ்ல இருந்து தான் 2 2ல வந்து வருது. அதனால அந்த டயக்ராம் இப்போ போட்டல அதை பார்த்தீங்கன்னாவே தெளிவா இருக்கும் எது அலௌடட் ரீஜியன்ஸ் எது வந்து ஃபர்பிடன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேபிளர் காலத்தில் NPy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. NPy அப்படின்றது ஒன்றும் இல்லை. NPy வந்து ஹையர் லெவல் வந்து 3, NPy வந்து ஹையர் லெவல் 2. அப்போ 2 3 - 2 எவ்வளோன்னு வரும் 1ன்னு வரும் +1. ஓகேவா? ஸோ இதை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு லைக் காலத்துலேயும் அதையே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து சோமர்ஃபீல்டு மாடல் முடிஞ்சிச்சு. அவர் என்னெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காருன்னு தெளிவாக ஒரு முறை சொல்கிறேன். ஃபைன் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டாரு. லைக் வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல்ஸை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. எனர்ஜி லெவல்ஸை தாண்டி நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைன் ஸ்ட்ரக்சரில் இதெல்லாம் வந்து அலௌடடு இதெல்லாம் வந்து அலௌடட் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து தெளிவாக அவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் அவரோட அப்ளிகேஷன்ஸ், தட் மீன்ஸ் அட்வான்டேஜஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ லிமிடேஷன்ஸில் சேம் அவர் வந்து ஸ்டாக் எஃபெக்ட் ஜீமன் எஃபெக்ட் இதெல்லாம் அவரால் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியல. நிறைய காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் வந்து அவரால் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஒன் ஆஃப் த லைக் என்ன சொல்கிறது லிமிடேஷன்ஸ் ஆயிடுது. ஸோ நிறைய இன்டென்சிட்டாக இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை வந்து கூட பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட அவரால் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தவிர மற்றது எல்லாம் அவரால் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ தட் மீன்ஸ் அவரோட ப்ளஸ் எல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ மைனஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வெக்டர் ஆட்டம் மாடல். ஸோ இதோட இந்த சோமர்ஃபீல்டு மாடல் முடியுது. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் தி வெக்டர் ஆட்டம் மாடல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.